மேலறை தியானம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பில் பைக், வெர்ஜீனியா, USA. தலைப்பு: கடவுளால் வழிநடத்தப்படல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி மாற்கு 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் தொடங்கி 52ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சரீர நலத்திற்காக காலையில் சிறிது தூரம் ஓடுவது எனது வழக்கம். போவதற்கு முன் அண்மையில் இருக்கும் விமான நிலையத்திடமிருந்து அன்றைய கால நிலையை அறிந்து கொள்வேன். ஒரு நாள் காலையில் 1 மைலுக்கு மேல் வானம் மேகங்களால் மூடப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். நான் ஓடும்போது ஒரு விமானம் வருவது சத்தம் கேட்டது. ஆனால் விமானம் தெரியவில்லை. விமானிக்கும் இறங்குமிடம் தெரியாது. விமானத்தினுள் விமானிக்கு முன்னே இருக்கும் தொழில்நுட்ப கருவிகளின் உதவியுடன் விமானி விமானத்தை பத்திரமாக இறக்கிவிடுவார். சில நேரங்களில் எனது வாழ்க்கையை எங்கே எப்படி அமைத்துக் கொள்வதை தீர்மானிப்பது எனக்கு போராட்டமாக இருக்கும். எனது நோக்கை இழந்து விடுவதால் எனது வழியை காண்பதும் கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் இன்றைய மகுட வாக்கியங்களில் என் கவனத்தை செலுத்தி கடவுளின் வழிநடத்தலுக்காக காத்திருப்பேன். கடவுளை நம்புவது என்பது எப்போதும் இலகுவான விடயமாக இருக்காது. தான் பார்வையடைய வேண்டுமென்று பர்த்திமேயு இயேசுவிடம் கேட்டபோது அவன் நம்பிக்கையுள்ள இருதயத்துடன் இருந்தான். பாதை தெளிவில்லாத நேரங்களில் பர்த்திமேயுவைப் போல நானும் கடவுளை முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும். ஜெபம். நம்பிக்கைக்கு பாத்திரரான கடவுளே, பாதை தெளிவில்லாத நேரங்களில் முழு மனதுடன் உங்களை நம்ப எமக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வார்த்தையால் வழி நடத்துங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: பாதை தெளிவில்லாத போது கடவுள் எம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.